பூசத்துலேருந்து 6 நாளைக்கு முன்னாடி ஒரு விரதம் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஸ்டார்ட் பண்ணேன். அதோட மினி விலாக் தான் இது. ஸோ இதுக்கான இந்த கோலம் நம்ம முருகர் கோலம்னு வச்சுக்கலாம். இந்த கோலத்தில் நான் வீட்டில் போட்டுட்டு ஒவ்வொரு நாளும் சரவண பவ அப்படின்னு இந்த கோலத்தில் நம்ம எழுதுவோம். கால்படாத இடத்துல, அதுவும் பூஜை ரூமில் தான் நான் வந்து போட்டிருந்தேன். சரவண பவ அப்படின்னு எழுதின இடத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளக்கேற்றி நம்ம வந்து விரதத்தை தொடங்கணும் அன்னைக்கு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, காலையிலேயே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நான் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சுவாமிக்கு ஏதாவது ஒரு பாலோ இல்லை வந்து பழமோ ஏதோ ஒன்று என்ன இருக்கோ அதை வச்சுட்டு நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளக்கேற்றிட்டு நான் வந்து கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், சண்முக கவசம் எது இருக்கோ அதை பாடிட்டு அதுக்கப்புறம் என்னோடய விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுவேன். 12 மணிக்கு மேலே 1 மணி நேரம் மௌன விரதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த 6 நாளும் இதை தான் பண்ணேன். மொத்தம் 48 நாள் விரதம். கடைசி 6 நாள் ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதை பண்ணியாச்சு. ஸோ 6வது நாளும் நான் வந்துட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் சாமி கும்பிட்டுட்டு வெத்தலை தீபம் போட்டுட்டு, அதுவும் செவ்வாய்க்கிழமையே வந்ததால் இன்னும் ஸ்பெஷல், முத்துமலை போய் முருகரையும் பார்த்துட்டு வந்துட்டேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளக்கேற்றும் போதும் பூவை மாற்றிட்டு நம்ம பண்ணும்போது அப்படின்னு ரொம்ப திருப்தியாக இருக்கும். நான் வேணதெல்லாம் கிடைச்சிடுச்சா அப்படின்னு தான் எல்லோரும் நினைப்பீங்க. நானுமே பைத்தியக்காரத்தனமாக ஃபஸ்ட் அப்படி தான் யோசிச்சேன். நம்ம இந்த மாதிரி விரதம்லாம் எடுத்தோம்னா நம்ம கேட்டதெல்லாம் கடவுள் நம்மக்கிட்ட அள்ளி அள்ளி கொடுத்துருவாருன்னு. பட் அது இல்லை, இது ஒரு புரிதல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த ஃபீலிங்ஸை நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது. விரதம் எடுத்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒரு வித்தியாசமான மனநிறைவான சந்தோஷமான ஏதோ புதுசாக நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி, புதுசாக ஒரு கிடைச்ச மாதிரி, ஏதோ நம்ம தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ். சொல்லும்போது புரியுதான்னு தெரியல, பட் நான் அனுபவிக்கிறேன். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச கடவுளோ இயற்கையோ எதுவோ ஒன்று டெய்லி டைம் பண்ணுங்கள், டெய்லி ஏதாவது பிளான் பண்ணுங்கள், டெய்லி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள். இந்த 3 விஷயத்த நீங்கள் வந்து கடைப்பிடிச்சிங்க அப்படின்னாவே போதும். நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்கள்கிட்ட வரும். பாசிட்டிவாக மட்டும் திங்க் பண்ணுங்கள், நெகட்டிவை அப்படியே ஓரம் கட்டிடுங்க. பாய்.